1 யோவான் 2ஆம் அதிகாரம் 25வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். நித்திய ஜீவனை அளிப்பேன் என்பதே அவர் நமக்கு செய்த வாக்குத்தத்தம். இன்றைக்கு சபைக்குள்ளே வந்திருக்கிற நம் எல்லாருக்கும் ஆண்டவர் கொடுத்திருக்கிற ஒரு வாக்குத்தத்தம் எதுவென்றால், நித்திய ஜீவனை உங்களுக்கு அளிப்பேன். நித்திய ஜீவனை உங்களுக்கு அளிப்பேன் என்பதுதான் ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்குத்தத்தம். இன்னும் இதை குறித்து யோவான் எழுதின நற்செய்தி நூல் 5ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை வாசிக்கிற பொழுது அங்கே ஆண்டவர் இன்னும் தெளிவாக எழுதி வைத்திருக்கிறார். என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அவன் ஆக்கினை தீர்ப்புக்குட்படாமல் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு உட்பட்டிருக்கிறான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். பாருங்க, ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம் எதுவென்றால், நான் உங்களுக்கு நித்திய ஜீவனை தருவேன். அதாவது மரணம் இல்லாத ஒரு வாழ்க்கையை உங்களுக்கு நான் தருவேன் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார். நிறைய வாக்குத்தத்தங்கள் வேதத்துல எழுதப்பட்டிருக்கிறது. அந்த வாக்குத்தத்தங்கள் எல்லாவற்றை விட பிரதான வாக்குத்தத்தம் எதுவென்றால், நித்திய ஜீவனை உங்களுக்கு தருவேன் என்பதுதான். நீ 1000 மடங்கு பெருகுவாய், கோடா கோடியாய் பெருகுவாய், கீழாகாமல் மேலாவாய், வாளாகாமல் தலையாவாய் என்று நிறைய வாக்குத்தத்தங்கள் இருக்கிறது. அவைகள் எல்லாம் இந்த பூமியோடு கூட நின்றுவிடும். ஆனால் ஆண்டவர் கொடுக்கிற இந்த பிரதான வாக்குத்தத்தம் இது பரலோகம் வரைக்கும் நம்மை அழைத்து செல்லும். நித்திய ஜீவனை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இயேசு கிறிஸ்து சிலுவையில அந்த பாடுபட்டார். நிந்தைகளையும் அவமானங்களையும் பரியாசங்களையும் வேதனைகளையும் எதற்காக அவர் சகித்தார் என்றால், நீங்களும் நானும் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும். அதைத்தான் வசனம் சொல்லுகிறது. என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அவன் ஆக்கினைக்கு உட்படாமல் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு உட்பட்டிருக்கிறான். இங்க வந்திருக்கிற நமக்கு மரணம் என்பது கிடையாது. மரணம் என்பது கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை, அதாவது நித்தியமாய் காலாகாலமாய் கடவுளோடு கூட வாழ்கிற அந்த வாழ்க்கை நமக்காக காத்திருக்கிறது. இந்த நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? அநேக காரியங்கள் இருக்கிறது. ஆனாலும் ஒரு காரியத்தை ஆண்டவர் இன்றைக்கு உங்களோடு கூட பேச வேண்டும் என்று ஆவியானவர் என்னை பாரப்படுத்தினார். இன்னைக்கு நம்ம எல்லாரும் இந்த சபைக்கு வருகிறது எதற்காக என்றால், ஒரு நாள்ல நாம் மரிப்போம், பிற்பாடு நம்ம எல்லாரும் பரலோகத்துல போய் நித்தியமாய் வாழ்வோம் என்கிற அந்த ஒரே ஒரு நோக்கத்தோடு கூட தான் நாம ஆலயத்திற்கு வருகிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஆராதிக்கிறோம், ஜெபம் பண்ணுகிறோம், வேத வசனத்தை வாசிக்கிறோம். இந்த ஒன்றுதான் நமக்கு பிரதானமானது. மீதி எல்லாமே நமக்கு தானாகவே தேடி வரும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் என்ன? வீடு, நிலம், காரு, ஆடம்பரமான வாழ்க்கை, இவைகள் எல்லாம் அது தானாகவே வரும். ஆனா இன்னைக்கு நிறைய பேர் என்ன பண்றோம் அப்படின்னா, முதல்ல தானா ஃப்ரீயா கொடுப்பேன்னு சொன்னாரு பாருங்க ஆண்டவர், அது பின்னாடி இன்னைக்கு நம்ம ஓடிக்கிட்டு இருக்கிறோம். நம்ம ஆண்டவர் பின்னாடி நம்ம போனோம் அப்படின்னா, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்திற்கும் அவருடைய நீதிக்கும் நம்ம நேரத்தை செலவு செய்வோம் என்றால், மீதி எல்லாத்தையும் ஆண்டவர் ஃப்ரீயா நமக்கு தருவார். ஆனா இன்னைக்கு ஃப்ரீயா ஆண்டவர் தருவன் சொன்னதுக்காக இன்னைக்கு நம்ம நேரத்தை செலவு பண்றோம்.
இந்த உலக காரியங்கள் எல்லாமே இந்த உலகத்தோடு கூட முடிந்து போய்விடும். இந்த பூமியிலிருந்து யாராவது ஒருத்தர் எதையாவது எடுத்துட்டு போக முடியுமா? எடுத்துட்டு போகவே முடியாது. எவ்வளவுதான் தங்கம் வச்சிருந்தாலும் கடைசியில நம்ம அடக்கம் பண்ணும் போது என்ன பண்றாங்க? எல்லாத்தையுமே கலட்டி வீட்டுல பத்திரமா வச்சுட்டு தான் அதுக்கு பிறகு அடக்கம் பண்றாங்க. நான் சமீபத்தில் ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி ஒரு அடக்க ஆராதனைக்கு போயிருந்தேன். நிறைய வசதி உள்ளவங்க தான். அவங்கள கொண்டு போய் கல்லறைக்கு முன்னாடி வச்சுட்டு அங்க ஒருத்தர் சொல்றாரு, டேய் பாட்டி காதுல கம்மல் இருக்குது, அதை கலட்டு. அந்த சின்ன கம்மலை கூட மறந்துட்டாங்க. அதை கூட கலட்டிட்டு தான் மறுபடியும் மண்ணுக்குள்ள புதைக்கிறாங்க. யாருக்காவது ஒருத்தருக்கு அப்படி போட்டு அனுப்புறாங்களா? இல்ல. அதிகபட்சமா வேணா நம்ம ட்ரெஸ் வேணா அது கூட போடுவாங்க. இன்னும் நிறைய பணம் வச்சிருந்தா கொஞ்சம் பணத்தை போடுவாங்க. ஜெயலலிதா அம்மா மறிக்கும் போது பாத்தீங்கன்னா நிறைய 1000 ரூபாய் தாளை போட்டு புதைச்சாங்க. ஆனா நமக்கு அப்படி செய்யறது இல்லை. அப்படியே நிறைய தங்கத்தோட புதைச்சா கூட மறுநாள் பாத்தீங்க அப்படின்னா அது இருக்காது. யாரோ ஒரு திருடன் என்ன பண்ணுவாங்க, அந்த பணத்தை கூட தோண்டி உள்ளுக்குள்ள இருக்கிற பணமோ நகையோ எடுத்துட்டு மூடி போட்டு போயிடுவான். இதுதான் இன்னைக்கு உலகம். உலகத்திலிருந்து நாம ஒன்றையும் கொண்டு போக முடியாது என்பதை நிறைய பேர் மறந்துடுறோம். அதனாலதான் அந்த உலகத்திற்காகவே, உலக காரியங்களுக்காகவே நம்ம நேரத்தை செலவு பண்றோம். ஆண்டவர் இன்றைக்கு நம்மோடு கூட பேசுகிறார், நான் உங்களுக்கு நித்திய ஜீவனை அளிப்பேன். உலக ஆசீர்வாதம் இதெல்லாம் இங்கே மறைஞ்சிரும். ஆனா நித்திய ஜீவனை அளிப்பேன்னு சொல்றாரு பாருங்க. இது நம்மை நித்தியமாக வாழ வைக்கும். இந்த நித்திய ஜீவனை சுதந்திரிப்பதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்கிற ஒரே ஒரு காரியத்தை மாத்திரம் உங்கள் மத்தியில சொல்லி உங்களுக்காக நான் ஜெபிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 18ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை வாசிக்கிற பொழுது, அப்பொழுது தலைவன் ஒருவன் அவரை நோக்கி, நல்ல போதகரே, நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்வதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். ஒரு மனிதனுக்குள்ள ஒரு கேள்வி வந்தது, நித்திய ஜீவனை சுதந்திரிப்பதற்கு நான் என்ன செய்ய வேண்டும்? நம்ம நித்திய ஜீவன் அப்படிங்கிறத ஒரு சாதாரண வார்த்தையில சொல்லிடுறோம். நித்திய ஜீவன் என்பது மேன்மையானது. நித்தியமாய் நம்ம வாழக்கூடிய இடம் எப்படிப்பட்டது என்றா, தங்கத்திலேயே வீடு கட்டி வச்சிருப்பாங்க. தெருவெல்லாம் தங்கம், நகரெல்லாம் தங்கம். இன்னைக்கு தங்கத்துக்கு நம்ம எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறோம். ஆனா பரலோகத்துல நித்தியமாய் நம்ம வாழ போகிற அந்த இடத்துல தங்கத்துக்கு எல்லாம் மதிப்பே கிடையாது. அது நம்ம காலுக்கு கீழே இருக்கும். அதே போல அங்க அழுகை கிடையாது, வேதனை கிடையாது, துக்கம் கிடையாது, துயரம் கிடையாது, மரணம் கிடையாது. வயதானவர்கள் கூட வாலிபர்கள் என எண்ணப்படுவார்களாம். அப்படி மேன்மையான ஒரு இடம் தான் பரலோக ராஜ்யம். அங்க போய் தான் நாம நித்தியமாய் வாழ போகிறோம். இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலிருந்து போகிற பொழுது அவர் சொல்லிட்டு போனார், உங்களுக்காக நான் ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன். இயேசப்பா உங்களுக்காக எனக்காக ஒரு வீடு கட்டிக்கிட்டு இருக்கிறார். அழகான வீடு, தங்கத்திலேயே கட்டிக்கிட்டு இருக்கிறார். அங்க அழுக, வேதனை, துயரம், கண்ணீர் எதுவுமே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு இடத்திற்குள்ள போவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? ஒரு கேள்வியை ஏசப்பா கிட்டேயே ஒரு தலைவன் கேட்கிறார். அவர் யார் அப்படின்னா, பெரிய பணக்காரர், பெரிய ஐஸ்வர்யவான். உடனே ஆண்டவர் என்ன சொல்றார் அப்படின்னா, 22வது வசனம், இயேசு அதை கேட்டு, இன்னும் என்னிடத்தில் ஒரு குறை உண்டு, உனக்கு உண்டானவையெல்லாம் விற்று தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்துல உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும், பின்பு என்னை பின்பற்றி வா. ஏசப்பா உங்ககிட்ட மகனே மகளே, உனக்கு உண்டானதெல்லாம் விற்று உங்க ஊர்ல யாரெல்லாம் ஏழை எளிய மக்கள் இருக்கிறாங்க அவங்களுக்கெல்லாம் போய் கொடு அப்படின்னு சொன்னா செய்வீங்களா? என்கிட்ட ஆண்டவர் மகனே உங்ககிட்ட இருக்கிறதெல்லாம் வித்து மாதனூர்ல இருக்கிற எல்லா ஏழை எளிய மக்களுக்கு கொடுத்துரு அப்படின்னா நான் கொடுப்பேனா? கொஞ்சம் யோசிப்பேன். அதே போல எல்லாருமே யோசிப்போம்.
ஆனா ஆண்டவர் என்ன சொல்றார் அப்படின்னா, நீ நித்திய ஜீவனை சுதந்திரிக்க வேண்டும் என்றால், நித்தியமாய் நீ பரலோகத்துல வாழணும் அப்படின்னா, உன்னிடத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் விற்று ஏழைக்கு நீ கொடுத்துட்டு என்னை பின்பற்றி வா அப்படின்னு ஆண்டவர் அழைக்கிறார். 23வது வசனம், அவன் அதிக ஐஸ்வர்யம் உள்ளவன் ஆனபடினால் அதை கேட்ட பொழுது மிகுந்த துக்கம் அடைந்தான். அவன் மிகுந்த துக்கம் அடைந்ததை இயேசு கண்டு, ஐஸ்வர்யம் உள்ளவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பது எவ்வளவு அரிதாயிருக்கிறது. ஆண்டவர் சொல்றார், நிறைய பணம் வச்சிருக்கிறவங்க பரலோக ராஜ்யத்திற்குள்ள நித்திய ஜீவனை சுதந்திரிப்பது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு இங்க ஆண்டவர் சொல்றார். அதனால இன்னைக்கு நிறைய பணத்தை சேர்க்கணும் அப்படின்னு நினைக்க கூடாது, பேங்க்ல நிறைய சேர்க்கணும்னு நினைக்க கூடாது, பரலோகத்துல நிறைய சேர்க்கணும் அப்படின்னு ஆண்டவருடைய பிள்ளைகளாகி நாம் ஒவ்வொருவரும் நினைக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கைக்கு நேராக கடந்து போக வேண்டும். நான் உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிற வார்த்தைகள் எல்லாம் ஆண்டவராக இயேசு சொன்ன வார்த்தை. ஏசப்பா கிட்ட நித்திய ஜீவனை சுதந்திரிக்கிறதுக்கு நான் என்ன செய்யணும் அப்படின்னு கேட்கிற பொழுது ஆண்டவர் சொல்றார், கட்டளைகளை பிரமாணங்களை கை கொள்ளுகிறாயா? கை கொள்ற ஆண்டவரே, ஆனால் இன்னும் உன்னிடத்தில் ஒரு குறை உண்டு. அது என்ன குறை என்றால், நீ தரித்திரருக்கு கொடுக்க வேண்டும், ஏழை எளிய மக்களை நீ நினைக்க வேண்டும் என்று ஆண்டவர் அந்த ஐஸ்வர்யவானுக்கு சொல்லுகிறார். இன்றைக்கு பரலோக ராஜ்யத்திற்கு போகணும் அப்படின்னா, நித்திய ஜீவனை நாம் சுதந்திரிக்க வேண்டும் என்றால், இந்த பூமியில வாழ்கிற நாட்களில ஏழை எளிய மக்களை நாம் நினைக்க வேண்டும். ஏன்னா வசனம் தெளிவாய் சொல்லுகிறது. எபிரேயர் 13ஆம் அதிகாரம் 16வது வசனத்தை வாசிக்கிற பொழுது, அன்றியும் நன்மை செய்யவும் தான தர்மம் பண்ணவும் மறவாதிருங்கள், இப்படிப்பட்ட பலிகளின் மேல் தேவன் பிரியமாயிருக்கிறார். இன்னைக்கு நாம நித்திய ஜீவனை சுதந்திரிக்க வேண்டும் என்றால், இந்த பூமியில வாழ்கிற நாட்களில நாம் தான தர்மம் செய்ய வேண்டும். தான தர்மம் செய்வதற்கு நாம் மறக்க கூடாது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நித்திய ஜீவன் வேணுமா? பரலோகத்துல போய் சந்தோஷமா ரொம்ப நாள் நித்தியமாய் வாழணும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இந்த பூமியில வாழ்கிற நாட்களில நன்மை செய்யுங்கள், தான தர்மம் செய்யுங்கள். இப்படிப்பட்ட பலிகளின் மீது தேவன் பிரியமாயிருக்கிறார். ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான். சிறுமைப்பட்டவர்கள் மீது சிந்தை உள்ளவன் பாக்கியவான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆகையினால இந்த பூமியில வாழ்கிற நாட்களில நாம நித்திய ஜீவனை சுதந்திரிக்க வேண்டும் என்றால் தான தர்மம் செய்ய வேண்டும். எவ்வளோ நம்மளால செய்ய முடியுமோ அவ்வளோ தான தர்மத்தை செய்யணும், அவ்வளோ நன்மைகளை செய்ய வேண்டும். தீத்து 3ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்கிற பொழுது அங்கே ஒரு காரியம் எழுதப்பட்டிருக்கிறது. தீத்து 3ஆம் அதிகாரம் 8வது வசனம், இந்த வார்த்தை உண்மையுள்ளது, தேவனிடத்தில் விசுவாசமானவர்கள் நற்கிரியைகளை செய்ய ஜாக்கிரதையாயிருக்கும்படி நீ இவைகளை குறித்து திட்டமாய் போதிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். இவைகளே நன்மையும் மனுஷருக்கு பிரயோஜனமானவைகள். நான் திட்டமா உங்களுக்கு போதிக்கிறதற்கு காரணம் என்ன அப்படின்னா, ஆண்டவர் எனக்கு சொல்லியிருக்கிறார். இந்த பூமியில கிறிஸ்தவர்களாக வாழ்கிற நாட்களில நீங்க நிறைய நற்கிரியைகளை செய்கிறதுல ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படின்னு என்னைய உங்களுக்கு போதிக்க சொல்லி இருக்கிறார். அதனாலதான் இந்த வார்த்தைகளை உங்களோடு கூட நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். அதுவும் சாதாரணமா இல்ல, திட்டமா அழுத்தமா சொல்லணுமா. நீங்க நன்மை செய்யல அப்படின்னா, தான தர்மம் செய்யல அப்படின்னா, நற்கிரியைகளை செய்யல அப்படின்னா நீங்க நித்திய ஜீவனை சுதந்திரிக்க முடியாது. உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும் அப்படின்னா நீங்க பரலோக ராஜ்யத்திற்கு போக முடியாது, நரகத்துக்கு தான் போகணும். என்ன பிரதர், நரகத்துக்கு எங்களை போகணும்னு சொல்றதுக்காக நீங்க வந்தீங்க, அதுக்காக எங்க சபமணியக்கார் கூட்டு வந்தாருன்னு ஒருவேளை நீங்க யோசிக்கலாம். நான் அந்த வார்த்தையை உங்களுக்கு சொல்லல அப்படின்னா என்னுடைய எஜமானனுக்கு நான் கணக்கு ஒப்புவிக்கணும். நான் ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் சொன்னார்,
என் பிள்ளைகளுக்கு நற்கிரியைகளை குறித்து, தான தர்மம் செய்வதை குறித்து, ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்வதை குறித்து நீ போய் சொல்லிட்டு வாணி. என் எஜமானன் எனக்கு சொல்லி அனுப்பினார், நான் வேலைக்காரன், அவர் என்ன சொல்றாரோ அதை தான் நான் உங்களுக்கு சொல்ல முடியும். பாருங்க, வசனம் தெளிவாய் சொல்லுகிறது. இந்த வார்த்தை உண்மை உள்ளது. தேவனிடத்தில் விசுவாசமானவர்கள், இன்னைக்கு எல்லாருமே ஏசப்பா மேல விசுவாசமா இருக்கிறோம். நாம செய்ய வேண்டிய காரியம் நற்கிரியைகளை செய்ய ஜாக்கிரதையா இருக்கணுமா. எல்லாத்திலுமே ஜாக்கிரதையா இருப்போம், ஆனா அந்த நற்கிரியைகளை செய்கிறதுல நம்ம ஜாக்கிரதையாக இருப்பதில்லை. எதெல்லாம் ஆண்டவர் ஜாக்கிரதையா இருன்னு சொல்றாரோ அதெல்லாம் நம்ம விட்டுறோம். ஆண்டவர் சொல்றார், நற்கிரியைகளை செய்கிறதுல நீங்கள் ஜாக்கிரதை உள்ளவர்களாயிருங்கள். ஆண்டவர் சொல்றார், இவைகளை குறித்து திட்டமாய் போதிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். ஏன் திட்டம் ஆண்டவர் சொல்லுகிறார் என்றால், இவைகளே நன்மையும் மனுஷருக்கு பிரயோஜனமானவைகள். உங்களுக்கு பிரயோஜனமான வார்த்தைகள் இதுதான். நீங்க நற்கிரியைகள் செய்றீங்க பாருங்க, அதுதான் உங்க வாழ்க்கைக்கு பிரயோஜனமானது, மறுமைக்கு பிரயோஜனமானது. அதனால்தான் இயேசு சொன்னார், நீங்கள் பூமியில பொக்கிஷத்தை சேர்த்து வைக்க வேண்டாம், பரலோகத்துல பொக்கிஷத்தை சேர்த்து வைங்க. நீங்க ஒரு ஏழைக்கு உதவி செய்கிற பொழுது, இல்லாத ஒருத்தருக்கு உதவி செய்கிற பொழுது, அது பரலோகத்துல கணக்கு வைக்கப்படுகிறது. இல்லாத மக்களுக்கு, ஏழை எளிய மக்களுக்கு நீங்க உதவி செய்கிற பொழுது, நற்கிரியைகளை செய்கிற பொழுது, தான தர்மம் செய்கிற பொழுது, நன்மை செய்கிற பொழுது, இவைகளெல்லாம் பரலோகத்துல பொக்கிஷத்துல, பரலோகத்துல உங்க அக்கௌண்ட்ல ஆண்டவர் சேர்த்து வைத்துக் கொண்டே இருக்கிறார். ஒரு நாளில நம்ம மறிக்கிற பொழுது அவைகளெல்லாம் நமக்கு பலன் தரும். என் பிள்ளைங்க அடிக்கடி என்கிட்ட கேட்கிற கேள்வி, ஏன்னா என் பையனுக்கு 21 வயசு ஆயிடுச்சுது, என் பொண்ணுக்கு 19 வயசு ஆயிடுச்சுது. என் சொந்த பந்தத்துல இருக்கிறவங்க எல்லாம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, உன் பிள்ளைங்களுக்கு கல்யாண வயசு ஆயிடுச்சுது, பிள்ளைங்களுக்காக என்ன சேர்த்து வச்சிருக்கிறா அப்படின்னு உங்க அப்பா கிட்ட கேளு அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. அந்த பிள்ளைங்க என்கிட்ட கேட்கும். என் பொண்ணுதான் கேட்பா, அப்பா இவ்வளவு நாள் ஆகுது, ஏன்னா இப்ப நாங்க திருநெல்வேலியில பிறந்ததுனால அங்கெல்லாம் குறைஞ்சது 25, 30, 50 சவரம் போடணும். அப்படி போட்டாதான் அங்க திருமணம் பண்ணி கொடுக்க முடியும். குறைஞ்சபட்சம் 25 சவரம், அதுக்கு மேல 50, 100, 1 கிலோ கணக்குல போடுறாங்க. தங்கத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அப்போ கேட்ப, எனக்காக என்ன சேர்த்து வச்சிருக்கிறீங்க? நான் சொல்றது, பரலோகத்துல பொக்கிஷத்தை சேர்த்து வச்சிருக்கிறேன். அங்கிருந்து உனக்கு ஆண்டவர் நிச்சயம் தருவார். உனக்கு தேவையான காரியம்லாம் பரலோக பேங்க்ல இருந்து வரும் அப்படின்னு நான் அடிக்கடி சொல்றது உண்டு. இன்னைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நாம் ஒவ்வொருவரும் பரலோகத்துல பொக்கிஷத்தை சேர்த்து வைக்க வேண்டும். பரலோகத்துல நம்ம சேர்த்து வைக்கிறது தான் நமக்கு பிரயோஜனமானது. பூமியில இருக்கிற ஒண்ணுமே பிரயோஜனமே கிடையாது. எத்தனை கோடி வச்சிருந்தாலும் சரி, எத்தனை கிலோ தங்கம் வச்சிருந்தாலும் சரி, ஏக்கர் கணக்கில் சொத்து வச்சிருந்தாலும் சரி, இவைகள் நமக்கு பிரயோஜனமானவைகள் அல்ல. பரலோகத்திற்கு போவதற்கு இவைகள் எல்லாம் எந்த விதத்திலையும் உதவி செய்யாது. அதனால எனக்கு ஊழியத்துல எவ்வளவு வருதோ அவ்வளவு நான் அப்பப்போ செலவு பண்ணிக்கிட்டே இருப்பேன். செலவு பண்ண ஆண்டவர் என்ன பண்றாருன்னா, அது பரலோகத்துல கணக்கு வைக்கிறார். ஏற்ற நேரத்துல, தேவையான நேரத்துல கண்டிப்பா ஆண்டவர் தருவார். ஒரு சாட்சி சொல்லணும் அப்படின்னா, என் மகா +2 முடிச்ச உடனே அவன் நீட் எக்ஸாம் எழுதுறதுக்கு கடந்த வருஷத்துல போனான். அதுல எதிர்பார்த்த மார்க் வரல. ஏன்னா அவ சின்னதுல இருந்தே அவளுக்கு சொல்லி கொடுத்த வார்த்தை என்னன்னா, நீ டாக்டர் ஆகணும், டாக்டர் ஆகி மிஷினரி ஆகணும். ஏன்னா அவளுக்கு பேரே ஐடா, சிஎம்சி ஸ்தாபகர் ஐடாஸ் கட்டருடைய பேரை தான் நான் வச்சேன். அவ வயிற்றுல இருக்கும்போது நான் ஒரு அடக்க ஆராதனைக்காக கல்லறை போகும்போது ஐடாஸ் கட்டுறம்மா கல்லறை முன்னாடி நின்று நான் ஜெபம் பண்ணிட்டு வந்தேன். எனக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்தா ஐடானி பேர் வச்சு மருத்துவத்துறையில அவளை மிஷினரி ஆக்குறேன் அப்படின்னு ஜெபம் பண்ணிட்டு வந்தேன். இப்போ நீட் வந்துடுச்சுது, அதுல பாஸ் ஆகல. அடுத்தது என்கிட்ட சொன்னா, அப்பா இந்த மாதிரி நான் டாக்டருக்கு தான் படிக்க முடியல, டாக்டருக்கு அசிஸ்டண்டா படிக்கிற ஒரு கோர்ஸ் இருக்குது, 4 வருஷ கோர்ஸ், அதுதான் நான் படிப்பேன். ஏன்னா நீங்க சின்னதுல இருந்தே டாக்டர்னு சொல்லிட்டீங்க, அதனால நான் வேற எதுக்குமே போகல. சரி நீ விசாரி அப்படின்னு. அதே போல அந்த கோர்ஸ் எங்க இருக்குன்னு அவளே தேடி கண்டுபிடிச்சா. ஆனா கடைசியில சொன்னா,
வருஷத்துக்கு 3 லட்சம் ரூபாய் செலவாகும். கோர்ஸ் கம்ப்ளீட் பண்றதுக்குள்ள 12 லட்சம் ரூபாய் செலவாகும். உங்களால முடியுமா அப்படின்னு கேட்டான். நான் சொன்னேன், என்னால முடியாது அப்படின்னு பார்த்தான். அடுத்த வார்த்தை சொன்ன, ஏசப்பாவால முடியும். அதன்படியே பாருங்க, அங்க போய் சேர்த்தேன். 1 வருஷத்தை முடிக்க போறா. 1 வருஷத்துல நான் ஏன் இது சொல்லுகிறேன்னா, ஆண்டவருக்காக நம்ம பரலோகத்துல பொக்கிஷத்தை சேர்த்து வைக்கிற பொழுது, ஊழியத்துக்கு செலவு பண்ணுகிற பொழுது ஆண்டவர் எப்படி திரும்ப கொடுக்கிறார் என்பதை நான் உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறேன். பாருங்க, இந்த 1 வருஷத்துல அவளுக்காக 3 லட்சம் ரூபாய் செலவு செய்ய ஆண்டவர் உதவி செய்தார். 1 ரூபாய் கூட கடன் வாங்காத அளவுக்கு. என் மகளை என்னைக்கு நான் காலேஜ்ல கொண்டு போய் சேர்த்தனோ, அன்னையிலிருந்து இதுவரைக்கும் 19 வருஷம் ஊழியத்துல வந்த காணிக்கையை விட இந்த 1 வருஷத்துல அவருடைய ஃபீஸ் கட்டுவதற்கான தேவையை ஆண்டவரே சந்தித்தார். தேவனுடைய நாமத்தின் மகிமைக்காக சொல்லுகிறேன். இன்னும் 3 வருஷம் இருக்குது. 3 வருஷ தேவையும் ஆண்டவர் நிச்சயமாகவே சந்திப்பார். ஏன்னா அந்த அளவுக்கு ஏழை எளிய மக்களுக்கு நான் உதவி செய்திருக்கிறேன். வருஷத்துக்கு குறைஞ்சது 1 லட்சம் ரூபாய் கிறிஸ்துமஸ் நாட்களில நான் ஏழை எளிய மக்களுக்காகவே செலவு செய்வேன். மாதனூர் சுற்றுவட்டாரத்தில் இருக்கிற எல்லா விதவை தாய்மார்களை, ஆண்டவரை குறித்து அறிந்தவர்கள் அறியாதவர்கள் எல்லாரையும் கூப்பிட்டு அவங்களுக்கு புடவை கொடுத்து, அவங்களுக்கு நல்ல சாப்பாடு கொடுத்து, மண்டபத்தில் வச்சு ஒரு மீட்டிங் நடத்துவேன். வரதெல்லாம் நான் ஊழியத்துக்கே செலவு பண்ணிக்கிட்டே இருக்கிறத என் பிள்ளைகள் கூட கேள்வி கேட்டாங்க. ஆனா இப்ப என் மக வாய் திறக்கிறதே இல்லை. அவர்கிட்ட சொல்லுவேன், பரலோகத்துல நான் சேர்த்து வச்சேன்னு சொன்னேன் பத்தியாமா, அது உனக்கு ஃபீஸ் கட்டுறதுக்கு உதவி செய்தா இல்லையா அப்படின்னு சொல்றது. ஏன் நான் இதை சொல்லுகிறேன் என்றால், நாம நித்திய ஜீவனை சுதந்திரிக்க வேண்டும் என்றால் நாம பரலோகத்துல பொக்கிஷத்தை சேர்க்கணும். இந்த பூமியில எவ்வளவுதான் அக்கௌண்ட்ல பணம் வச்சிருந்தாலும் நமக்கு பிரயோஜனமே இல்லை. இயேசு சொன்ன வார்த்தை, ஐஸ்வர்யவான்கள் பரலோக ராஜ்யத்துல பிரவேசிப்பது என்பது அரிதான காரியமா இருக்கிறது என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆகையினால பூமியில வாழ்கிற நாட்களில நாம் நற்கிரியைகளை செய்ய வேண்டும், தான தர்மங்களை செய்ய வேண்டும். எவ்வளவு நம்மளால முடியுமோ அவ்வளவு கட்டாயம் செஞ்சே ஆகணும். ஏன்னா வசனம் அப்படிதான் சொல்லுகிறது. யாக்கோபு 4ஆம் அதிகாரத்துல ஒரு வார்த்தை ரொம்ப தெளிவா எழுதப்பட்டிருக்கிறது. யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை வாசிக்கிற பொழுது, ஆதலால் ஒருவன் நன்மை செய்ய அறிந்தவனாயிருந்தும் அதை செய்யாமல் போனால் அது அவனுக்கு பாவமாயிருக்கும். இப்ப பாக்கெட்ல ஒரு 1000 ரூபாய் வச்சிருக்கிறேன்னு வைங்களா, ஒரு கஷ்டப்பட்டவங்க கை நீட்டும் பொழுது ஒரு 10 ரூபாயாவது எடுத்து நான் கொடுக்கணும். நான் கொடுக்கல அப்படின்னா அது எனக்கு பாவம். இந்த பாவம் என்னை பரலோகத்திற்கு போக விடாம தடுத்துரும். பாவத்தோடு கூட யாருமே பரலோகத்துக்கு போக முடியாது. அதனால நம்மளால எவ்வளவு நன்மை செய்ய முடியுமோ, வசனம் சொல்லுகிறது பாருங்க, ஒருவன் நன்மை செய்ய அறிந்தவனா இருந்தும் அதை செய்யாமல் போனால், இன்னும் அதே காரியத்தை நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரத்துல ரொம்ப தெளிவாக ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 27வது வசனத்தை வாசிக்கிற பொழுது, நன்மை செய்யும்படி உனக்கு திராணி இருக்கும் போது அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதே. இப்ப நம்ம வீட்டுல பணம் இருக்குது, யாரோ ஒருத்தருக்கு ஒரு அவசரம், யாரோ ஒருத்தர் இக்கட்டான ஒரு சூழ்நிலை தேவையில் இருக்கிறாங்கன்னு வைங்க, அப்போ அவங்க கேட்கிற பொழுது நமக்கு செய்வதற்கு திராணி இருந்து அதை செய்யாமல் இருக்கக்கூடாது, செய்தாக வேண்டும். அப்படி நம்ம செய்யல அப்படின்னா அது பாவம் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த பாவம் நம்மள நித்திய ஜீவனை சுதந்திரிக்க விடக்கூடாதபடிக்கு தடை செய்து விடும். ஆகையினால் இந்த பூமியில வாழ்கிற நாட்களில நாம நன்மை செய்ய வேண்டும். எபேசியர் 2:10 வாசிக்கிற பொழுது அங்க இன்னும் தெளிவாக ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். எதற்காக நாம் படைக்கப்பட்டோம் என்பது அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. எபேசியர் 2ஆம் அதிகாரம் 10வது வசனம், ஏனெனில் நற்கிரியைகளை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாய் இருக்கிறோம். நாம யாரு அப்படின்னா நற்கிரியைகளை செய்வதற்காகவே ஆண்டவர் நம்மளை படைச்சிருக்கிறார். நன்மை செய்வதற்காக, தான தர்மம் செய்வதற்காகவே ஆண்டவர் நம்மளெல்லாம் சிருஷ்டித்திருக்கிறார். நம்மளை பத்தி வேதம் சொல்லுகிறது, நாம் தேவனுடைய செய்கையாய் இருக்கிறோமா.
இயேசு கிறிஸ்து இந்த பூமியில இருந்தா என்ன செய்வாரோ அதே காரியத்தை செய்வதற்காக நாம அழைக்கப்பட்டவர்கள், சிருஷ்டிக்கப்பட்டவர்கள். இயேசு கிறிஸ்து நன்மை செய்கிறவராக சிருஷ்டித்திருந்தார். அதே போல அவருடைய பிள்ளைகளாகிய நாம் ஒவ்வொருவரும் நன்மை செய்ய வேண்டும். நம்மளால என்ன முடியுமோ, பசியுள்ளவனுக்கு உன் ஆகாரத்தை பகிர்ந்து கொடு என்று எழுதப்பட்டிருக்கிறது. நம்ம கிட்ட என்ன இருக்குதோ அதை தான் ஆண்டவர் கொடுக்க சொல்றார். அதனால அவங்க கேட்டாங்க அப்படின்னு கடன் வாங்கி கொடுத்துறாதுங்க. உங்ககிட்ட இருக்கிறத நீங்க கொடுங்க. இன்னைக்கு நிறைய பேர் ஆபத்துல இருக்கிறவங்களுக்கு போய் கடன் வாங்கி கொடுத்து நிறைய பிரச்சனைகள்ல மாட்டி இருக்கிறவர்களை நான் அறிவேன். அதனால்தான் ஆண்டவர் சொல்றார், பசி உள்ளவனுக்கு உன் ஆகாரத்தை கொடு. உங்ககிட்ட என்ன இருக்குதோ அதை கொடுங்க. வஸ்திரம் இல்லாதவனை கண்டால் அவர்களுக்கு வஸ்திரம் வாங்கி கொடுங்க. தகுதியானவர்களுக்கு உதவி செய்யுங்க. அதுக்காக ஒரு குடிகாரனை கூப்பிட்டு சாப்பாடு போடாதுங்க. ஒரு குடிகாரனை கூப்பிட்டு கோட்டருக்கு காசு கொடுக்காதுங்க. இன்னைக்கு நிறைய பேரு நன்மை செய்கிறேங்கிற பெயர்ல குடிகாரர்களுக்கு உதவி செய்கிறார்கள். இப்ப பாக்கு போடுறதுக்கு, வெத்தலை போடுறதுக்கு, இதெல்லாம் கூட வயசானவங்க நிறைய பேரு கேட்கிறாங்க. நான் அப்படிப்பட்டவர்களை பார்த்தா கொடுக்கறது இல்லை. நிறைய வெத்தலை போட்டு வருவாங்க, பாக்கு போட்டு வருவாங்க, குடிச்சிட்டு வருவாங்க. சாயங்காலையில அவங்க எல்லாத்துக்கும் தர்மம் எடுத்துட்டு இரவுல போய் என்ன பண்ணுவாங்க, குடிப்பாங்க. அப்படிப்பட்டவங்களுக்கு உதவி பண்ணாதுங்க. உங்க பணம் அவர்களுடைய தேவையை சந்திக்கணும். உங்களுடைய காரியங்கள் அவர்களுக்கு நன்மையாக முடியணும். அதனால ஆண்டவர் இன்றைக்கு நம்ம ஒவ்வொருத்தரோடு கூட பேசியிருக்கிறார். நித்திய ஜீவனை நாம சுதந்திரிக்க வேண்டும் என்றால் ஆண்டவர் சொல்லுகிற வழி நமக்குரியத ஏழை எளிய மக்களுக்கு கொடுக்கணும். அப்போ நம்முடைய கணக்குல பரலோகத்துல சேரும். ஏன்னா நியாய தீர்ப்பு நாள்ல இயேசு அதை விசாரிப்பார். இயேசு சொல்லுவார், நான் பசியா இருந்தேன், எனக்கு நீங்க ஆகாரம் கொடுத்தீங்க. நான் தாகமா இருந்தேன், என் தாகத்தை தீர்த்தீங்க. வஸ்திரம் இல்லாத இருந்த எனக்கு வஸ்திரம் கொடுத்தீங்க அப்படின்னு நியாய தீர்ப்பு நாள்ல உதவி செய்கிறவர்களை, நன்மை செய்கிறவர்களை, தான தர்மம் செய்கிறவர்களை ஆண்டவர் அழைத்து பரலோகத்திற்கு அனுப்புவார். ஆனா எதுவுமே செய்யாம இந்த பூமியின் வாழ்க்கை ஓட்டத்தை முடிக்கிறாங்க பாருங்க, அவங்களை கூப்பிட்டு ஆண்டவர் சொல்லுவார், நான் பசியா இருந்தேன், எனக்கு போஜனம் கொடுக்கல. நான் தாகமா இருந்தேன், என் தாகத்தை தீர்க்கல. நான் வஸ்திரம் இல்லாத இருந்தேன், எனக்கு வஸ்திரம் கொடுக்கல. அப்போ ஆண்டவரே, எப்போ நீங்க எங்க வீட்டுக்கு வந்தீங்க, எப்போ நாங்க உதவி செய்யலன்னு கேட்கிற பொழுது ஆண்டவர் சொல்றார், இந்த சிறியரில் இவர்களுக்கு எதை செய்யாதிருந்தீர்களோ அதை எனக்கே செய்யவில்லை. சில நேரங்கள்ல தர்மம் எடுக்கிறதுக்கு, உதவி கேட்கறதுக்கு ஆண்டவரே நிற்பார். அப்படி நின்னாரு அப்படின்னா நீ கொடுக்கலன்னா அதை அப்படியே கணக்குல எழுதிடுவார். நியாய தீர்ப்பு நாள்ல ஆண்டவர் அதை சொல்லி சும்மா விடல, நரகத்துக்கு போனி அனுப்புறார், தண்டனை கொடுக்கிறார். அதனால நன்மை செய்யாம, தான தர்மம் செய்யாம, நற்கிரியைகளை செய்யாம தப்பிச்சுக்கலாம் நினைக்காதுங்க. நீங்க செய்யலன்னா உங்களுக்கு வேத வசனத்தின்படி சொல்லுகிற நரகம் தான். ஆனா இந்த பூமியில வாழ்ந்த நாட்கள்ல நம்ம செஞ்சோம் அப்படின்னா பரலோகம், பரலோகத்துல மேன்மையான முதன்மையான இடத்தை ஆண்டவர் நமக்கு தருவார். ஒரு ஐஸ்வர்யவான் இருந்தான், ஒரு லாசர் இருந்தான். அவன் நல்ல உலகத்துல எல்லாத்தையும் அனுபவிச்சான். ரெண்டு பேருமே சாகுறாங்க. ஆனா ஐஸ்வர்யன் எங்க போறான்? நரகத்துக்கு போறான். அவன் என்ன தப்பு பண்ணான்னு எதுவுமே எழுதப்படல. ஆனா அவன் செஞ்ச ஒரே ஒரு தப்பு என்னன்னா, அவன் வீட்டு முன்னாடி இருந்த அந்த ஏழை லாசருக்கு அவன் உதவி செய்யல. பசியோடு இருந்தான். அவனுடைய எண்ணம் அந்த பணக்கார ஏதாவது கொண்டு போடுவான், அதை எடுத்து சாப்பிட்டு நம்ம பொழைச்சிக்கலாம் அப்படின்னு அவனுடைய உள்ளம் ஏங்கினது. ஆனா ஒண்ணுமே கொடுக்கல. ஒண்ணுமே கொடுக்காத அந்த ஐஸ்வர்யவான் நரகத்துக்கு போனான். ஆனா பூமியில வேதனைப்பட்ட, துயரப்பட்ட லாசரு ஆபிரகாமுடைய மடிக்கு போனார். அதனால இன்னைக்கு ஆண்டவர் நம்ம கூட பேசியிருக்கிறார். எத்தனை பேர் நீங்க செய்றீங்க, செய்யல அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. ஆண்டவர் உங்களுக்கு சொல்லி அனுப்பின வார்த்தைகளை நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். இந்த வார்த்தையின்படி நீங்க நடப்பீர்கள் என்றால் நிச்சயமாகவே நித்திய ஜீவனை ஆண்டவர் உங்களுக்கு தருவார். இந்த வார்த்தை நீங்க அசட்டை பண்ணிட்டு புறந்தள்ளிட்டு போனீங்க அப்படின்னா நம்ம நித்திய ஜீவனை சுதந்திரிப்பது கடினம். இந்த வேத வசனத்தின்படிதான் நியாய தீர்ப்பு இருக்கும். அங்க பரலோகத்துல ரெக்கமெண்டேஷன், நான் பெரிய ஆளு, நீ பெரிய ஆளு, நான் அந்த பதவி இந்த பதவி, அதெல்லாம் அங்க செல்லாது.
பவுல் சொல்றாரு, நாம எல்லாரும் நியாயாசனத்திற்கு முன்பாக நிற்போம். அவனவன் சரீரத்திலே செய்த நன்மைக்காவது தீமைக்காவது தக்க பலனை அடையும்படி நியாயாசனத்திற்கு முன்பாக நிற்போம் அப்படின்னு பெரிய ஊழியக்காரர் சொல்றார். அவரும் நம்ம கூட லைன்ல தான் நிற்பார். அதனால பரலோகத்திலே பட்சபாதம் என்பது கிடையாது. இந்த பூமியில நம்ம வாழ்கிற நாட்களில நன்மை செய்வோம் என்றால், தான தர்மம் செய்வோம் என்றால், நற்கிரிகளை செய்வோம் என்றால், ஏழைக்கு உதவி செய்வோம் என்றால், பரலோகத்துல நமக்கு நிறைய பொக்கிஷத்தை ஆண்டவர் சேர்த்து வைப்பான். பரலோகத்திற்கு போகிற பொழுது நமக்கு பலன் கிடைக்கும். அதனால இந்த பூமியில வாழ்கிற நாட்கள்ல நம்ம நன்மை செய்யணும். அதுதான் நித்திய ஜீவனுக்கு போகிறதற்கான வழி. நிறைய காரியங்கள் இருக்கிறது. ஆனாலும் இந்த காரியத்தை நம்ம கடைபிடித்தால் வசனத்தின்படி நம்ம நித்திய ஜீவனுக்கு செல்லலாம். நம்ம எல்லாரும் அப்படி நம்ம எழுந்து நிற்கலாமா? ஆண்டவர் இன்றைக்கு உங்களோடு பேசியிருக்கிறார், என்னோடு கூட பேசியிருக்கிறார். எவ்வளவு தான தர்மம் பண்றீங்க, எவ்வளவு நற்கிரியைகளை செய்றீங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. ஆனா ஆண்டவர் உங்களை கவனித்துக் கொண்டிருக்கிறார். ஆண்டவர் உங்களை கவனித்துக் கொண்டிருக்கிறார். நல்லோரையும் தீயோரையும் அவருடைய கண்கள் நோக்கமாய் பார்த்து கொண்டிருக்கிறது. ஏழையை நிந்திக்கிறவன் அவரை உண்டாக்கினவரை அவமானப்படுத்துகிறான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஏழைக்கு தன்னுடைய கண்ணை விளக்கிறவனுக்கு அநேக சாபங்கள் வரும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. நம்ம நிறைய அசால்ட்டா போறோம், ஏழை எளிய மக்களை மதிக்கிறது இல்லை. ஏழையை உண்டாக்கினவரும் கர்த்தர் தான், நம்மளை உண்டாக்கினவரும் கர்த்தர் தான். அதனால நம்ம ஏழை எளிய மக்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும். அததான் மிஷினரிகள் செஞ்சாங்க. மிஷினரிகள் செஞ்சாங்க. படிப்பு இல்லாத நமக்கு படிப்பு கொடுத்தாங்க. மருத்துவ வசதி இல்லாத நமக்கு மருத்துவ வசதியை கொடுத்தாங்க. உணவில்லாத நமக்கு உணவு கொடுத்தாங்க. இதுதான் எல்லா ஊழியங்களை விட பிரதான ஊழியம். அதனால நன்மை செய்யணும், தான தர்மம் செய்யணும், நற்கிரியைகளை செய்யணும். அதற்காகத்தான் நம்ம சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். தகப்பனே, இந்த நாள் எங்களோடு கூட நீங்க பேசுனீங்கப்பா. இந்த வார்த்தைக்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம். பேசுங்க, ஆண்டவரோடு கூட பேசுங்க அப்பா. அந்த வார்த்தைக்கு எங்களை அர்ப்பணிக்கிறப்பா, 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 அர்ப்பணிக்கிறப்பா. எஜமானனே, நீங்க என்ன சொல்லி அனுப்புனீங்களோ அதை நான் உங்க பிள்ளைகளுக்கு சொல்லிட்டப்பா. ஆண்டவரே, நாங்க இந்த பூமியில வாழ்கிற நாட்களில நன்மை செய்வோம் என்றால் எங்களுக்கு நித்திய ஜீவன். நாங்க நன்மை செய்யல, தான தர்மம் செய்யல அப்படின்னா நாங்க நித்திய ஜீவனை சுதந்திரிக்க முடியாது அப்படின்னு எங்களுக்கு திட்டமாய் நீங்க சொல்லி இருக்கிறீங்கப்பா. தகப்பனே, உமக்கு நன்றி. நாங்க இந்த பூமியில வாழ்கிற நாட்கள் எங்களால என்ன முடியுமோ அதை ஆண்டவரே நாங்கள் செய்கிற பிள்ளைகளாய் வாழ எங்களை நாங்க அர்ப்பணிக்கிறோம். ஒப்பு கொடுங்க, தேவ சமூகத்துல ஒப்பு கொடுங்கப்பா, ஒப்பு கொடுக்கிறப்பா. நன்றி தகப்பனே, நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஆண்டவரே, இந்த நாள்ல வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மீதும் ஆண்டவரே உங்க ஆளுகை இறங்கட்டும் என்று செபிக்கிறப்பா. நன்றி. உம்மை மறந்து வாழ்ந்தவன்னா அது உமக்கே தெரியும். உம்மை மறுதலித்தவன்னா இதை உலகே அறியும். உம்மை மறந்து வாழ்ந்தவன்னா அது உமக்கே தெரியும். உம்மை மறுதலித்தவன்னா இதை உலகே அறியும். உதவாத எண்ணில் நீர் உறவாடி இங்கே எல்லாமே என் பொழுது விடியாதே. உதவாத எண்ணில் நீர் உறவாடி இங்கே எல்லாமே என் பொழுது விடியாதே. இங்கே எல்லாமே என் பொழுது விடியாதே. இங்கே எல்லாமே என் பொழுது விடியாதே. தேவகுமாரா, தேவகுமாரா, என்ன நினைச்சிருக்க? தேவகுமாரா, தேவகுமாரா, கொஞ்சம் நினைச்சிருங்க. நீங்க நினைச்சா ஆசி மறந்தா என்ன மறந்தா எங்கே போவேன்னா? நீங்க நினைச்சா ஆசி மறந்தா என்ன மறந்தா எங்கே போவேன்னா? தேவகுமாரா, தேவகுமாரா, என்ன நினைச்சிருங்க? தேவகுமாரா, தேவகுமாரா, என்ன நினைச்சிருங்க? உடைந்து பாத்திருந்தா அது உமக்கே தெரியும்.
தேவன் பயன்படுத்துவீர், இது யாருக்கு புரியும்? அப்படின்னு பாத்திரமா அது உமக்கே தெரியும். தேவன் பயன்படுத்துவீர், இது யாருக்கு புரியும்? உறவாட என்று நீ உறவாடி எல்லாரையும் பிடியாதே. உறவாட என்று நீ உறவாடி எல்லாரையும் பிடியாதே. எல்லாரையும் பொழுது பிடியாதே. எல்லாரையும் பொழுது பிடியாதே. தேவகுமாரா தேவகுமாரா என்ன நடத்துவீங்க? தேவகுமாரா தேவகுமாரா என்ன நடத்துவீங்க? நீங்க நினைத்தா ஆட்சி மறந்தா என்ன மறந்தா எங்கே போறா? நினைத்தா ஆட்சி மறந்தா என்ன மறந்தா எங்கே போறா? தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைக்கிறீங்க? தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைக்கிறீங்க? எங்களை நினைங்கப்பா, எங்களை நினைக்க ஆண்டவரே, எங்களை நினைக்க. நன்மை செய்யத்தக்க திராணி இருந்த போதும் செய்யத்தக்கவர்களுக்கு செய்யல. உங்க இருதயத்தை நீங்க கடினப்படுத்தினீங்க. அது தேவனுடைய பார்வையில பாவமாய் மாறிவிட்டது. தேவனுடைய பார்வையில பாவமாய் மாறிவிட்டது. ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் எத்தனையோ முறை நான் அப்படி செஞ்சிருக்கிறேன், என்ன மன்னிங்க ஆண்டவரே. எனக்கு நன்மை செய்வதற்கு திராணி இருந்தது, கொடுப்பதற்கு உதவி செய்வதற்கு திராணி இருந்தது, ஆனாலும் நான் செய்யல. என் இருதயத்தை கடினப்படுத்தின அந்த பாவத்தை எனக்கு மன்னிங்க ஆண்டவரே. ஒப்பு கொடுங்க, தேவ சமூகத்துல ஒப்பு கொடுங்க. நன்மை செய்யத்தக்க திராணி நமக்கு இருக்கிற பொழுது அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இருக்க கூடாது என்று வேதம் சொல்லுகிறது. இந்த வசனத்தை நம்ம நிறைய நேரம் மீறி இருக்கிறோம். ஆண்டவர் நம்மளை படைத்ததன் நோக்கமே, ஆண்டவர் நம்மளை சிருஷ்டித்ததன் நோக்கமே நம்ம நற்கிரியைகளை செய்வதற்காகவே, நற்கிரியைகளை செய்வதற்காகவே. இந்த பூமியில வாழ்க்கையில நாட்கள்ல நம்ம நற்கிரியைகளை செய்தால் ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்லுவார், என் பிதாவினாலே ஆசீர்வதிக்கப்பட்டவர்களே, உலகம் உண்டானது முதற்கொண்டு உங்களுக்காக ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிற பரலோக ராஜ்யத்துல போய் நித்திய நித்தியமாய் வாழுங்கள் என்று நித்திய ஜீவனை தருவார். நாம் இந்த பூமியில வாழ்கிற நாட்கள்ல நன்மை செய்யாதபடிக்கு சுயநலமாய் வாழ்வோம் என்றால், நமக்கு நாமே வாழ்வோம் என்றால் நரகத்துக்கு போங்கன்னு இயேசுவே அனுப்புவார். அதனால பரலோகமா நரகமா, இந்த ரெண்டுல ஒண்ணு நீங்களே தீர்மானம் பண்ணுங்க. பரலோக தகப்பனே, இந்த நாள் எங்களோடு கூட நீங்க பேசுனீங்கப்பா, எங்களோடு கூட நீங்க பேசுனீங்க. இந்த பூமியில வாழ்கிற நாட்களில நாங்க நன்மை செய்வோம், தான தர்மம் செய்வோம் ஆண்டவரே, அதை நாங்க மறக்க மாட்டோம். இப்படிப்பட்ட பலிகள் மீது நீங்க பிரியமா இருக்கிறீங்க. நாங்க நற்கிரியைகளை செய்வதுதான் எங்களுக்கு பிரயோஜனமானவைகள் என்று ஆண்டவரே நீங்க எழுதி தந்திருக்கிறீங்கப்பா. நன்றி. இந்த வார்த்தைகளை எங்க வாழ்நாள்ல கடைபிடித்து நடக்க, ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்கிறவர்களாக வாழ எங்களுக்கு நீங்க கிருபை தாங்க, கிருபை தாங்க, கிருபை தாங்க, கிருபை தாங்கப்பா. அந்த ஒவ்வொருவரை நீங்க தொட்டதற்காக நன்றி. இந்த குற்றத்தை நீங்க முதல்ல மன்னிங்க இயேசுப்பா. ஆண்டவர் இருந்தும் இல்லாததை போல, நன்மை செய்ய அறிந்தும் அறியாததை போல இருந்த ஆண்டவரை குற்றத்தை மன்னிச்சிருங்க. அது பாவம்னு சொல்லி இருக்கிறீங்க. இந்த பாவமே நரகத்துக்கு கொண்டு போயிடும். ஆண்டவரே, இந்த நாள்ல ஒப்பு கொடுக்கிற பிள்ளைகளுடைய பாவத்தை மன்னிங்கப்பா. கல்வாரி சிலுவையில நீங்க சிந்தின ரத்தம் ஒவ்வொரு பிள்ளைகள் மீதும் விளட்டும் என்று ஜெபிக்கிறப்பா. பரிசுத்தப்படுத்துங்க. இனி நாங்க இந்த பூமியில வாழ்கிற நாட்கள்ல நன்மை செய்வோம். எங்களை நன்மை செய்வதற்காகத்தான், நற்கிரியைகளை செய்வதற்காகத்தான் நீங்க பூமியில வச்சிருக்கிறீங்க அப்படிங்கிறத நாங்க உணர்ந்து கொண்டோம். நித்திய ஜீவனை உங்களுக்கு அளிப்பேன் என்பது எங்களுக்கு கொடுத்திருக்கிற வாக்கு தத்தப்பா. ஆகையினால எல்லாவற்றை விட நித்திய ஜீவனை சுதந்திரிக்கிற அந்த வாழ்க்கைக்காய் வாழ்வதற்கு எங்களை அர்ப்பணிக்கிறோம். அந்த ஒவ்வொருவரையும் கர்த்தர் தொட்டதற்காக நன்றி. ஆண்டவரே, இந்த வசனத்துல ஒவ்வொரு பிள்ளைகளையும் நிலைக்க பண்ணினதற்காக நன்றி. இவைகள் எல்லாம் 30, 60, 100 பலம் தரட்டும் என்று சொல்லிக்கிறேன். அந்த ஒவ்வொருவர் மீது உங்களுடைய ஆளுகை இறங்கட்டும். பலவீனங்கள் இயேசுவின் நாமத்தில்
மறையட்டும். இருதயத்தின் எண்ணங்கள், ஏக்கங்கள் எல்லாம் இப்பொழுதே நிறைவேறட்டும் என்று ஜெபிக்கிறேன். உங்களுடைய வசனத்துக்கு கீழ்ப்படிந்திருக்கிறாங்க, உங்க வார்த்தையின்படி நடப்பேன்னு ஒப்பு கொடுத்திருக்கிறாங்க. ஒப்பு கொடுத்தது நிமித்தம் எசப்பா உங்க ஆசீர்வதிக்கிற கரம் உடைய பிள்ளைகள் மீது இப்பொழுது இறங்கட்டும் என்று ஜெபிக்கிறேன். நீங்க அப்படி செய்கிறதற்காக நன்றி, நன்றி, நன்றி. துதி கன மகிமை எல்லாமுக்கு ஒருவருக்கு மாத்திரம் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.